வா சாமி. பக்கத்துல வாங்க. வா பக்கத்துல சாமி. சொந்தக்காரங்க கூட்டி வாங்க. வா வா வா. சொந்தக்காரங்க வாங்க. சாமியில வா. தண்ணீர் வாங்கிட்டு போங்க. அவங்க சொந்தக்காரங்க கூட வாங்க. வாங்க. வா சாமி நில்லு. நிக்கணும். வந்து தண்ணீர் வாங்கிட்டு போங்க. சாமி நில்லு சாமி. நிக்கணும். அப்படியே உட்காருங்க. அப்படியே உட்கார் சாமி. உட்கார் சாமி. அன்பு சார்ந்த பெரியோர்களே, இப்போது இந்த கூட்டத்தில் முன்காலத்தில் ஸ்ரீராமருக்கு பணிபடியாக தூதராக பணியாற்றிய அனுமான் என்று சொல்லப்பட்ட ஆஞ்சநேய பெருமான் அங்கங்கே பலமாக வந்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கும்போது இப்போது உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு பில்லி சூன்யம் இருந்தாலும் சரி, மாந்திரக ஏவல் குழந்தாலும், திருமணமாகாமல் தடைபட்டிருந்தாலும், கல்யாணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும், நோய் நொடிகளாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் பாடங்கள் கற்காலம் இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய விவசாய தொழில் குறைபாடுகள் இருந்தாலும், எந்த குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள் எல்லாம் தீர வேண்டும் என்று சொல்லி தெய்வ நம்பிக்கையோடு தாங்களால் ஈன்ற காணிக்கு அனுமானிடம் கொடுத்து அந்த அனுமார் கரத்தால் விபூதி வாங்கி அணிந்து சென்றால் இந்த காரியம் நிறைவேறும் என்று கூறிக்கொண்டு எங்களது கதைக்கு செல்கிறோம். நன்றி நன்றி நன்றி. இத்திங்காரம் அண்ணா கலையரங்கத்தின் முன்பாக அமர்ந்து இந்த ராமகாவியம் என்று சொல்லப்பட்ட லவகுஜா நாடகத்தை அமைதியோடு அன்போடு கண்டுகளிக்க வந்து அமர்ந்திருக்கும் நமது ஊரை சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஊர் கொத்துக்காரர் தர்மகர்த்தா நாட்டமை இளைஞர் நற்பணி மண்டலங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கக்கூடிய மாபெரும் விவசாய பெருகுடி மக்களுக்கும் தங்க தொட்டிலே தாளாட்டி கொண்டிருக்கும் என் அருமை தாய் குலங்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கு என்னை போன்ற நாடக கலர் ரசிகப்புற மக்களுக்கும் உங்கள் யாவர்களுக்கும் இதோ நான் எங்களது அயோத்திமா நகரத்தை அரசு பரிமாணம் செய்து வரக்கூடிய ஹரிராமச்சந்திரமூர்த்தி அன்பார்ந்த வணக்கம் 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 வணக்கம். இருந்தாலும் இந்நாடகத்தில் சில குற்றம் குறைகள் இருக்கலாம். ஆனால் குற்றம் இதை மறைத்து குணம் என்பதை கையாண்டு நாங்கள் எல்லாம் வந்த பிள்ளைகள் அந்த போதிலும் தாங்கள் சொந்த பிள்ளை போல் பாபித்தங்களுக்கு ஊக்கம் உற்சவம் அளித்தால் காலை கதியன் உதிக்கு வரை உங்கள் செவுகளுக்கு எங்கள் கலை விருந்து அளித்து உங்கள் அல்லாசி பெருமாமன வணக்கத்தை கூறி என்னுடைய கதாபாத்திரத்தை துவங்கிய வணக்கம் வணக்கம் வணக்கம். நீர்வளம் நிலவளம் செல்வளம் பொருந்திய அயோத்திமா நகரத்தை என்னுடைய தந்தை தசரத சக்கரவர்த்திக்கு பிறகு இந்நாட்டுக்கு நான் மன்னனாக மணிமுடி சூட்டி சிம்மாசனம் ஏறி செங்கோல் பிடித்தது அயோத்திமா நகரத்தை நான் அரசு பரிமாணம் செய்து வருகிறேன். இப்போது இருந்தாலும் துட்டல் எல்லாம் அழித்து இட்டலமற்ற அச்சத்து ஆறிலோர் கடமை வாங்கி அசையாதம் அணிகட்டி என் நாட்டு குடிமக்களுக்கெல்லாம் யாதொரு குறைகள் இல்லாமல் தீர்த்து வைப்பது இந்த மன்னவர் கடமையாகும். அப்படி இருக்க இப்போ நான் அமைச்சரை வரவழைத்து அயோத்திமா நகரை பற்றி தேசபஜனை செய்ய வேண்டும். யாருக்கு அமைச்சரே? வருகின்ற வீதியை அலங்காரத்தையே சொன்ன செய்தியே வருகின்ற வீதியை அலங்காரத்தையே சொன்ன செய்தியே வருகின்ற வீதியை அலங்காரத்தையே சொன்ன செய்தியே மந்தை அலங்காரம் பண்ணுங்க இந்த மாவுள தோரணை கட்டுங்க மந்தை அலங்காரம் பண்ணுங்க ஒரு மாவில தோரணை கட்டுங்க இந்த வீதி அலங்காரம் பண்ணுங்க அங்க வேப்பில தோரணை கட்டுங்க வீதி அலங்காரம் பண்ணுங்க ஒரு வேப்பில தோரணை கட்டுங்க அங்க ராஜர் வருகின்ற வீதியை அலங்காரத்தையே சொன்னார். அமைச்சரே, நமது சூரிய பகவான் அருள் பெற்று நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ பெறப்பட்டு வாழ்த்துக்கிறேன். எழுந்திருங்கள். அப்படியா ஆகட்டும். அண்ணா எல்லாமே குறைஞ்சிச்சு, கொஞ்சம் ஏற்றி எல்லாமே வைங்க. ஹலோ 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 அண்ணா அந்த மானிட்டர் கொஞ்சம் லைட் ஏற்றி விடுங்க. ஹலோ 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 அப்படி ஹலோ 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 சார்பு எத்தனை சார்பு சார்பு வைங்க, பேச வைக்காதீங்க, சுத்தமாக வைக்காதீங்க. ஹலோ 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 அமைச்சரே,
மன்னா உன்னை அழைத்த காரணம் என்னவென்றால் கூற வேண்டும் மன்னா. அதாவது நான் நமது அயோத்திமா நகரை பற்றி சில கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன். தாங்கள் அபிப்பிராயம் என்னவோ? கேட்கும் கேள்விக்கு பதில் நான் கூறுகிறேன் மன்னா. ஆகட்டும். இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் தக்க பதிலை கூறி இந்த மன்னவரை மகிழ்வர செய்ய வேண்டும். இப்போது நீங்கள் அப்படி ஆகட்டும் மன்னா. அப்படி கேட்கிறேன். மாதம் ஒன்று தினம் மாறி பொழிந்திட, மாதம் ஒன்று தினம் மாறி பொழிந்திட, மாதம் ஒரு தினம் மாறி பொழிந்திட, மாநகரம் செலுத்து வளர்கிற நீ அது எனக்கு அகில் வர தேசமச்சிடும் ராஜலட்சணம், தேசமச்சிடும் ராஜலட்சணம் சேதி உரைத்திடுவே. அமைச்சரே, மன்னா நமது நாட்டில் வேதங்கள் ஓதிடும் வேதியர்கோரும் அறையும், மாது கற்பல் இறைந்த மங்கையர்கோரும் அலையும், நீதி நெறிகள் தவறாத மன்னர் நெறிவர்கோரும் அலையோடு சொல்லப்பட்ட மாதத்திலே 3 மலை வருடுபோர் பொன்மாறி பெய்து நம் நாட்டு குடிமக்களிட்ட வெள்ளம் எல்லாம் நன்றாக செழித்து வளர்கின்றதா, இல்லை ஏதாவது குறைகளுக்கிற சொல்லுங்கள். மன்னா, நமது நாட்டில் அனைவருமே மாதம் மும்மாறி வருடம் பொன்மாறி பெய்து மழை பெய்து மக்கள் எல்லாம் சிறந்த முறையில் விவசாயம் செய்து கொண்டு வருகிறார்கள். அதிலே எந்தவித குறை தென்படவில்லை. அப்படியா? மிகவும் சந்தோஷமானேன். இருந்தாலும் எங்கள் தோறும் அருகல பூசை, எங்கள் தோறும் அருகல பூஜை, எங்கள் தோறும் அருகல பூசை, அட்டிகள் இல்லாமல் திட்டமா வருகிற இன்பம் அதை எனக்கு மகிழ் வர தேசமெச்சிடும் ராஜலட்சண, தேசமெச்சிடும் ராஜலட்சண சேதி உரைத்திடுவே. அமைச்சரே, மன்னா நமது அயோத்திமா நகரத்திலே உள்ள தேவாலயம், பெருமாலயம், விஷ்ணாலயம், சிவாலயம் என்று சொல்லப்பட்டது ஆளுகளுக்கெல்லாம் காலை மாலை உச்சி ஜாமம் அந்தி ராத்திரி சொல்லப்பட்ட 6 வேற பூஜைகளும் சரியாக நடந்து வருகிறதா, இல்லை அதில் ஏதாவது குறைபாடு இருக்கிறத சொல்லுங்கள். மன்னா, தாங்களுக்கு ஆட்சிக்கு உட்பட்ட அனைத்து ஆலயங்களுக்கும் அனுதினமும் 6 கால பூஜைகள் சிறந்த முறையில் நடந்து வருகிறது. அதிலும் குறை தென்படவில்லை. அப்படியா? மிக மிக பாராட்டினேன் உன்னை. இருந்தாலும் கூட அன்னச்சத்திரங்கள் அன்னயமாகவே, அன்னச்சத்திரங்கள் அன்னயமாக நடந்து வருகிற இன்பம் அதை எனக்கு மகிழ் வர தேசமெச்சிடும் ராஜலட்சண, தேசமெச்சிடும் ராஜலட்சண சேதி உரைத்திடுவே. அமைச்சரே, மன்னா நமது நாட்டில் இருந்து காசி ராமேஸ்வரம் செல்லும் காட்டுவன் பெருக்கத்தில் 6 மைலுக்கு அன்னச்சத்திரமும் 3 மைலுக்கு தண்ணீர் பந்தல் வைத்து அந்த வழியாக செல்லக்கூடிய தபயோகி ஜங்கமலுக்கெல்லாம் சரியானபடி அமுதத்து வருகின்றாரா, இல்லை அதில் ஏதாவது குறைகளை சொல்லுங்கள். மன்னா, தாங்கள் ஆட்சியில் எந்த குறையில்லை மன்னா. 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தலும் 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரம் வைத்து அங்கே வரும் மக்கள் எல்லாம் அனைவரும் வயிறார சாப்பிட்டு தங்களை மனதார வாழ்த்து விட்டு செல்கின்றார்கள். அதிலும் குறை தென்படவில்லை. அப்படியா? உன்னை மெச்சினேன், மிக மிக பாராட்டுகிறேன். இருந்தாலும் கூட சிற்றரசமைக்கு பகுதி செலுத்தி சிற்றரசமைக்கு பகுதி செலுத்தி ரசீது பெற்று போனாராம். அல்ல மற்ற ரசர்கள் தானே கருவம் கொண்டேகினாரா, தேசமெச்சிடும் ராசலட்சணம், தேசமெச்சிடும் ராசலட்சணம் சேதி உரைத்திடுவே. அமைச்சரே, மன்னா நமக்கு கீழ்பட்ட ஈழம், யாழ்ப்பாணம், சேகரம், கொங்கு, வங்காளம், குந்தம், மகதம், சீனகம், ஆராடம், ஆரியம், துளுவம், அவதி தேசம், அடுவதரை, சிந்து, பாஞ்சாலம்